துவாரகையில கிருஷ்ணரோட மனைவிகள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுல சத்யபாமாவுக்கு கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தி. நாம தான் ரொம்ப அழகானவங்க, நம்ம கிட்ட தான் நிறைய சொத்து இருக்குன்னு ஒரு நினப்பு. ஆனா ருக்மணி அப்படி இல்ல. ரொம்ப அடக்கமா கிருஷ்ணர் மேல உயிரையே வச்சிருந்தாங்க. ஒரு நாள் நாரதர் சத்யபாமா கிட்ட வந்து, என்னம்மா, கிருஷ்ணருக்கு உன்னை விட ருக்மணிய தான் ரொம்ப பிடிக்குமா, ஊர்ல எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாங்க, சும்மா ஒரு கொளுத்தி போட்டாரு. இத கேட்டதும் சத்யபாமாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. கிருஷ்ணரை எப்படி முழுசா தன் வசப்படுத்துறதுன்னு நாரதர் கிட்டயே ஐடியா கேட்டாங்க. நாரதரும் ஒரு சூப்பர் பிளான் போட்டாரு. நீ ஒரு விரதம் இரு, அதோட முடிவுல கிருஷ்ணரை எனக்கு தானமா கொடுத்துடு. அப்புறம் உன்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் தராசுல வச்சு கிருஷ்ணரோட எடைக்கு எடை தங்கம் கொடுத்து அவரை என்கிட்ட இருந்து மீட்டுக்கோ. அப்போ உன் செல்வாக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னாரு. சத்யபாமாவும் தாம் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்கிற திமிர்ல என்கிட்ட இல்லாத நகையா, இதுக்கெல்லாம் ஒரு தடையான்னு ஒத்துக்கிட்டாங்க. சொன்ன மாதிரியே விரதம் முடிஞ்சு ஒரு பெரிய தராசு கொண்டு வந்தாங்க. ஒரு பக்கத்துல கிருஷ்ணர் உட்கார்ந்தாரு, இன்னொரு பக்கம் சத்யபாமா தன்னோட எல்லா நகைகளையும் வைரங்களையும் கொட்டுனாங்க. ஆனா என்ன விசித்திரம்னா, தராசு தட்டு நகரவே இல்ல. கிருஷ்ணர் உட்கார்ந்திருந்த பக்கம்தான் ரொம்ப கனமா கீழேயே இருந்தது. சத்யபாமா தன் அரண்மனையில இருந்த எல்லா தங்கத்தையும் கொண்டு வந்து கொட்டியும் கிருஷ்ணரோட எடைக்கு ஈடாகவே இல்ல. நாரதர் வேற, பணம் பத்தலனா கிருஷ்ணர் எனக்கு அடிமையாகிடுவாரு, நான் அவரை கூட்டிட்டு போயிடுவேன்னு மிரட்டுனாரு. சத்யபாமாவுக்கு என்ன பண்றதுனே தெரியாம அழுதுட்டு ருக்மணி கிட்ட ஓடினாங்க. ருக்மணி பொறுமையா வந்து அந்த தராசுல இருந்த எல்லா தங்கத்தையும் எடுக்க சொன்னாங்க. அப்புறம் மனசார கிருஷ்ணரை வேண்டிக்கிட்டு ஒரே ஒரு துளசி இலைய மட்டும் அந்த தட்டுல வச்சாங்க. அவ்வளவுதான். அந்த ஒரு துளசி இலைக்கு முன்னாடி கிருஷ்ணரோட எடை குறைஞ்சு தராசு தட்டு மேல எழும்புச்சு. கடைசியில கிருஷ்ணர் சத்யபாமா கிட்ட, நீ உன்னோட கர்வத்தாலையும் பணத்தாலையும் என்ன வாங்க பார்த்த, அதான் முடியல. ஆனா ருக்மணி, ஒரு துளசி இலைய வச்சாலும் அதுல உண்மையான பக்தியும் அன்பும் இருந்தது. பகவானுக்கு தேவையானது உன்னோட தங்கம் இல்ல, உன்னோட தூய்மையான அன்புதான்னு புரிய வச்சாரு. சத்யபாமாவும் தன்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க.